இருந்தாலும் நான் கொஞ்சம் கிஸ் பண்ணிருக்கேன். கார்ல ஒரு சின்ன ரைட், ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச், அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்கோபார், அவ்வளவுதான். ஹே பால போடி. ஓகே பாய். ஹலோ. இங்க 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 இங்க. கிச்சா நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார் கூப்பிடு. இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்டு தானே. வேண்டாம், மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்னங்க அனுப்பிட்டாரு. மனோ சார் வரதுக்கு லேட் ஆகும்பா, அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லி இருந்தாரு. ஐயோ எங்க போச்சு சொல்லு. எங்க? ஏய் அகிலா, ஏய் போகாத, நான் சொல்றது கேளு. என்னாச்சு? ரொம்ப பாவமா இருந்த பையன் இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்பவே முடியல. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க. நம்ம கூட அப்படித்தானே இருந்தோம். உன் அப்பன் கண்ணுல மண்ணு தூவிட்டு 1 வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சோல்ல. நீங்க கிச்சா மாதிரி பாவம்லாம் இல்லையே. பாவமா இல்லையான்னு இந்த நிலைமையில தானே தெரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணு கீழே கரு வளைய மாதிரி ஒண்ணு வந்திருக்குல்ல, அதான் லவ். என்ன இருந்தாலும் நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் இல்ல, நாம ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும். ஆமா ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். நாளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம். அது பத்தாது, அது சர்ப்ரைஸா இருக்கணும். நம்மளே நேர்ல அவங்க வீட்ல போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கா? ஆமா. அதனால என்ன? அப்படி இல்ல, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு நம்மளே போனோம்னா அசிங்கமா இருக்காது? போனோம். நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க வரலன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார் இது மறுபடியும் குழப்பமாகும். ஒரு வாட்டி நீங்க போய் சொன்னீங்க, அதையும் பாவம் அவன் நம்பிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறுத்தி இருக்கலாம், ஆனா அவன் நம்பிட்டால, இனி உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கரெக்ட். கிச்சா உங்களுக்கே சொன்னா புரிய மாட்டேங்குது. பாத்தியா பாத்தியா, அகிலாக்கு காமன் சென்ஸ் இருக்கு. தெரியாம நான் ஒரு போய் சொல்லி தொலைச்சிட்டேன். அதுல இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? தொங்கி சாவணுமா? எஸ் சார். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்து விஷயம்டா. நாளைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரோம். திரும்பி போற வரைக்கும் எங்க முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா நீங்க நடிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர். அதை விட சிம்பிளா வேற விஷயம். நாங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், அசிங்கம். நான் சொல்றது மட்டும் நீ கேளு. அதுலயும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனையே இல்ல, நீ இவ்ளோ பயப்படுற? நான் ரெடி தான். அதுல பிரச்சனை, என் வீட்டை பார்த்தா கல்யாணம் ஆனவனோட வீடுன்னு சொல்லவே முடியாது சார். உன் வீட்டு முன்னாடி எழுதி வச்சிருக்கா கல்யாணம் ஆகலன்னு? அப்படிலாம் எழுதி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு டைனிங் டேபிள் கிடையாது, ஒரு அலமாரி இல்ல, சோஃபா இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் கிடையாது, ஒரு டிவி இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல. அடடா, அப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் டபுள் கட்டில் கூட இல்ல. நாங்க படுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தைய வாங்கிக்கோங்க. இத வச்சு வாங்கி தொலை. கொஞ்சம் நில்லு. டபுள் காட் வேண்டாம். ஐயோ, அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? டபுள் காட் ரிப்பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லு. வா. டபுள் காட் பெட் தான், புலிவால பிடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. கிச்சா எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கேனா? என்ன இப்படி உன்னை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்க. இல்லனா நான் தேவதை இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. அட, இதெல்லாம் ஒரு Dress கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தான் புது Dress வாங்கி வச்சிருக்கேன். கரெக்ட். ஏய், இதுவே போதாது. என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல Dress மாத்து. இந்தா இத போட்டுக்கோ. பாத்தியா, இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடியில பாரு. இப்ப கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ, இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையா பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்கு? மனசுல வந்துட்டார் போல. குட் ஈவினிங். வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவரு எப்பவும் சொல்லுவாரு நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி இவருக்கு சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க வீடு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. அதுவும் ஒரே நாள்ல. இல்ல, கல்யாணம் திடீர்னு நடந்தனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதாச்சு, அத சொல்ல வந்தேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? அகிலா தான் பார்த்தா. அகிலா பெயிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ரூம் ஃபுல்லா அவளோட வேலை தானே. புரியல, ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கக்கா.
எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன், நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே நான் உட்காரு. ஆமா, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட பணம் தான். இல்ல சார் குடுக்குற சேலரி தானே இது எல்லாமே, அத சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூன் ஹனிமூனுக்கு எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல, உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணிருந்தோம். ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன். அதுதான். கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுல மனு சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு. என்ன சார்? ஆமாமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல? ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க, நீங்க ஏன் மாடலிங் பண்ணல? அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அது ஏன் சார்? உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிடுச்சு. ஐயோ சார், தண்ணி குடிங்க. இல்ல, நீ போய் ஸ்வீட் எடுத்து வா. சாருக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல, நான் கொடுக்கறேன், நீ போய் ஸ்வீட் எடுத்து. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நானே தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த ஆளு மூஞ்சிக்கு ஸ்வீட் வர. ஸ்வீட். ஐஸ்கிரீம் ரெடியா மேடம்? நீ எதுக்கு இங்க வந்த? அது என்னன்னா, இந்த புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போது துளி கூட சந்தேகமே வரக்கூடாதுன்னு மனோ சார் சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் டார்லிங்கா? டேய், புருஷன் வேஷம் அவங்க முன்னாடி மட்டும் போதும். என்கிட்ட காட்டுன இத எடுத்து அப்படியே மூஞ்சில கொட்டிடுவேன். டார்லிங்கா. சரி எந்திரி. என்ன எழுந்துட்டீங்க? ஐஸ்கிரீம்? சாரி, கூலிங்க நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். தேங்க்ஸ். சரி. ஐயோ, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சது யாருக்காக? சாப்பிடுங்க மனோ. மனு சார். சரி மனோ சார், சாப்பிடுங்க. ஐயோ சார், நான் தெரியாம. இட்ஸ் ஓகே. ஐயோ சார், ஷர்ட் எல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அது பாத்துட்டேன். நான் தொடச்சு விடுறேன். போதும், நான் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ, இங்கே இருங்க சார், நான் தொடச்சு விடுறேன். போயிடுச்சா? போயிடுச்சு. நாம எப்ப பாக்குறது? நாளைக்கு. நில்லுங்க. விட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு இல்ல? இதுக்கப்புறம் அங்க ஒரு விசிட். எங்க? எங்களோட வீட்டுக்கு. அப்படித்தானுங்க? ஆமா. ஐயோ, ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஒரே ஒரு போட்டோ, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இல்ல போட்டோ எல்லாம் எடுக்க வேணாம். போட்டோ வேணாம். எதுக்கு? இது பழைய கேமரா இல்ல? இதுவே போதும். என்னோட ஆல்பத்துல வைக்கத்தான். போஸ் கொடுங்க. இல்ல நில்லுங்க தான் சொல்றேன். அப்படி இல்ல கிச்சு, தோள் மேல கை போடு. நில்லு. கை போட வேணாம், தோள்ல வேணாம். ஏங்க வேணாம்? அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்ல? அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன? டீ கை போடு கிச்சு. தோள்ல கை போடுன்னு சொன்னேன். ஸ்மைல் ப்ளீஸ். நெஞ்சுக்குள்ள என்னமோ ஊறுது என் கருத்த புள்ள. அதுக்கப்புறம் டேய், நீ எப்படா இங்க வந்த? நான் எப்போ வந்துட்டேன்டா. போன் அடிக்குது, போய் நீ எடு. நீ போய் எடு, நான் இப்ப எடுக்கிற மாதிரி இல்ல. என்னாலே முடியாது. நீயே போய் எடுடா. அப்ப அப்படியே அடிச்சுட்டு கிடக்கு. அப்ப அடிச்சுட்டு கிடக்கட்டும். ஆனா போன் அடிக்கிற சவுண்ட பார்த்தா அகிலா தான் பண்றாளோன்னு ஒரு டவுட். அப்படியா? ஏய், இந்த கழுதை எங்க போயிருக்கானோ? மேகம் கருக்குது. சக்கு. ஹலோ, நீ என்னடா பண்ற? காது கேக்கலையே உனக்கு? மனோ சாரா? என்ன சார்? நீ சீக்கிரமா அகிலாவோட ரூமுக்கு போ. எதுக்கு சார்? டேய் ரஞ்சு, இந்த பிச்சைக்கார பைய பாலு வந்திருக்கான். அவளுக்கு உன்னையும் அகிலாவும் ஒன்னா பாக்கணும்னு சொல்றாடா. உன்னை அங்க பாக்கலன்னா பெரிய பிரச்சனை நடந்தா. சீக்கிரமா அங்க போ. ஐயோ இல்ல சார், திடீர்னு என்னால எப்படி போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா அப்படியே அங்க போ, சீக்கிரம். சரி சார். ஜீவா அவளோட ரூமுக்கு போக சொன்னார், அப்படிதானே? அதேதான் சொன்னார். நானும் கூட வரணுமா?
வரணுமாவா? கண்டிப்பா வரணும். உன்ன வா போலாம். பொண்ணுலாம் வராங்கடா. சட்டி போட்டிருந்தேன். இல்ல அதுக்கப்புறம் நான் கால் பண்ணல, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டோன்ட் ஹரி ஜோஸ்னா. குட் நைட். மே கமிங். ஐ அம் கமிங். கிச்சு இங்க என்ன பண்ற? வெக்கமா இல்ல இப்படி வந்திருக்க? இல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வர சொல்லிட்டாங்க. யாரு? பவன்ல. வெளியில போலனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியாது. இல்ல எங்க இருந்து போனா தான் பிரச்சனை ஆகும். நான் மனசருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ அது மனசார் சொல்லுது. மனசார் சொன்னாரா? இல்ல ரஞ்சேக்கா வந்ததனால மனசார் தான் ஒரு ரூமுக்கு உடனே போக சொன்னாரு. அங்க போக சொன்னா அங்க தானே போகணும். ஐயோ அங்கடா அங்க இல்ல இங்க. இங்கயா? அதாவது ரஞ்சேக்கா வந்ததுனால சீக்கிரமா அகிலா ரூமுக்கு போனது அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க இப்ப நம்மள பார்க்க இங்க வருவாங்க. நம்மள பாப்பா நீ போடா வெளிய. அப்ப என்ன விட்டுட்டு என்ன பண்ணுவ? என்ன அவளை வந்துராம பாத்துக்கோ. அதெல்லாம் எஸ் கமே. அவன் வந்துட்டான் ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறேன்னு சொல்லிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. நல்லா போச்சு. சார் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ரஞ்சோக்கா, சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. மணி இப்ப 8 தானே ஆகுது, அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களா? இது தூக்கமா? தூங்கலாம் டைம் ஆகும். ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குறது சுகமா இருக்குல்ல என்ன டார்லிங்? சரி, நாங்க இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ண. இந்தாங்க உங்களுக்கு ஒரு gift. என்னக்கா அது? எழுந்து பாறா. வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு பேரும் இல்ல. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க ஒரு நிமிஷம். டெக்ஸா சீக்கிரமா எழுந்து வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆபீஷியலி. இப்ப வா. இமிடியேட்லி. ஸ்டூபிட். என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்ப வாயில வந்தது சொல்லிட்டேன். போதும் நீ நடிச்சதெல்லாம் போதும். எழுந்து ரூமுக்கு போ. ஏன் நைட்டி எப்படிடா போட்ட? ஏய் நீ தான சொன்ன உனக்கு வெக்கமான Dress மாத்துன, அதனால தான் மாத்திட்டேன். இப்போ நான் Dress உன்னை வயிறு கழட்டி தரேன். விடு. நான் மனசா விடுன்றல. வெக்கமே இல்ல கழுத. என்ன பண்ற நீ? சமைக்கல. ரூம் விட்டு வெளியில போடா. நீ தான Dress கேட்ட. இங்க வா. என்ன பண்ற பாரு இவன். ஏன் நைட்டி போட்டுக்க? என்ன ஆளு உனக்கு? முடிஞ்சதா? என்ன கிச்சு அது? ரஞ்சேக்காவோட gift. Made for each other. அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிச்சு எனக்கு கோவம் வருது. ஓஹோ உனக்கு கோவம்ல வருமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அந்த ரிமோட் கூட எனக்கு படம் பார்க்கணும். நீ அந்த படம் ஒண்ணு பார்க்க வேண்டாம். அவ்வளவு ஆயிடுச்சா? இது என்னோட ரூம், எனக்கு பிடிச்ச படம் தான் நான் பாப்பேன். ஏய் அது ரிமோட் கொடு. அது ரிமோட் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். கொடுன்ற. கொடுக்க மாட்டேனே. ஏய் கொடு. சேஃப் லாக்ல ஒளிச்சிட்டியா? பரவாயில்ல, வேற வழி இருக்கு. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கிச்சு ப்ளீஸ் ஐ பெக் யூ. நல்ல படம்டா, நான் பாத்துக்கறேனே. அப்படி சாஃப்ட்டா கேளு. இப்போ நான் இரு இந்த பாரு வெள்ளக்காரோட இங்கிலீஷ் படம். சவுண்ட் இல்லையே. அடச்சே, இது ஒரு டப்பா டிவி. அது டிவியோட பிரச்சனை இல்ல, டெலிகாஸ்டிங் பிரச்சனை. எனக்கு டயலாக் கேட்கணும். அவ்வளவுதானா? நான் சொல்றேன் பார், எனக்கு இதுல எல்லா டயலாகும் தெரியும். இந்த மூவியை நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். நானும் பார்த்திருக்கேன். அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இந்த படத்தோட ஹீரோ டயலாக நான் சொல்றேன், ஹீரோயின் டயலாக நீ சொல்லு. ஓகே? ஓகே, நான் ரெடி. உன் பின்னாடி ஒரு நிழல் மாதிரி எப்போ உன் வாழ்க்கையில நான் கூடவே இருப்பேன். ஆனாலும் உன்னோட மனசை புரிஞ்சுக்க சத்தியம் என்னால முடியல. என் வாழ்க்கையில நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறியா இல்ல நெருக்கமா வரியான எனக்கு நிச்சயமா தெரியல. அதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கணும். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம உனக்கு பதில் கிடைக்காது.
காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்ப என் மனசு இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு சொர்க்கம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ரஞ்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெதுவா. கப்பிள்ஸ் நல்லா ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க. நீங்களே வந்து கேட்டு பாருங்க. வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதை ஆசைப்படுறத தப்புன்னு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல. என்னோட காதல் உன்னோட தேன் உதட்டுல இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா? என்ன இது? நன்றி கெட்டவன், துரோகி. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இதெல்லாம்? இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் வீட்டுல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. வீணா போனவன். என்ன நடக்குது? என்ன சார்? ஒண்ணு இல்லையே. இங்க என்ன பேசுற மாதிரி தேவையில்லாத சத்தம்லாம் வருது? அதுவா, டிவில சவுண்ட் வரல, அதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க லிப்சிங் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். டிவிலயா? ஆமா, அதான். ஓகே ஓகே, நான் பயந்தே போயிட்டேன். தெரியாது தெரியாது தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது உனக்கு. வேற என்ன